கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்லும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே வம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வல்லாம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு வல்லாம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தேர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலி தீர். புது எண்ணையால் புது பலனால் புதிய கிருவை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். யான் முன் செல்லும் ஆம் சமூகம் எனக்கு அளிக்கம் இலை பருதல் உமது கோலம் ஓம் தாடியம் உண்மையால் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலம் ஓம் தாடியம் உண்மையால் என்னையும் தேற்றிடுதே. காணி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்தோங்கிட கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். யான் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன். இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன். இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியேல் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், நம்மளுக்கு ஒரு வழி நடத்துகிறார். இன்னைக்கு உள்ள வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 9:17 ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பிரியம்ங்கிறதுக்கு ஜாய். பிரியம்ங்கிறதுக்கு ஜாய். இந்த ஜாய்ங்கிறதுக்கு என்ன கொடுத்தனா சரா சரா. ஜாய் சரா CHARA சரா சரா ஜாய். இதற்கு இன்னொரு அழகான ஒரு வார்த்தை என்ன கொடுத்தனா கிளாட்னஸ். கிளாட்னஸ்ங்கிறது ஜாய். வாசிப்போமா? கொலீசியர் இது கிரேக்க வார்த்தை. நல்ல புதிய பார்க்கலாம். பிலிப்பியர் 4:4-4:1 ஜாய்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன்.
சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தம். சந்தோஷத்தோடு கூடிய சந்தோஷத்தை நம்ம பார்க்கறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே உலகத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாச்சு. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு முறை நான் ஒரு பைபிள் டீச்சர் அவர்கிட்ட நான் சிக்கிக்கிட்டேன், லிட்டரலா மாட்டிக்கிட்டேன். அவருக்கு எப்பவுமே என்ன ஒரு ஆசைனா, நம்மள மட்டம் தட்டும். நான் தான் உனக்கு டீச்சர், நான் சொல்லிக் கொடுக்கறத நீ புரிஞ்சுக்கணும், நான் சொல்றதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா, இது 1000 வருட அரசாட்சிக்குள்ள வசனங்கிறார். எனக்கு தலை சுத்திடுச்சு. எனக்கு 1000 வருஷத்துக்குள்ள வசனம். அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் இப்ப இருக்கா? அப்ப சதாம் ஹுசேன் உயிரோடு இருந்தாரு. அப்ப அவர் அந்த அவர் ரொம்ப பாப்புலர் இருந்தார். அவர் கேட்கிறாரு, சதாம் ஹுசேனுக்கு சந்தோஷம் இருக்கா? இந்த வசனம் இப்பொழுதுக்குள்ள கிடையாது, இது இப்ப 1000 வருட அரசாட்சி. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் தவறா அவரை விட்டு நல்லா விளையிட்டேன். அவருக்கு எங்க காரணத்தினால. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ஆனா யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். இதுல இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடும். சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டும் சேர்ந்து நீங்கள் அல்லவாங்கிறார். இது முதல்ல பார்த்தாச்சு. 2வது வாலிபர்கள் யங், நியோட்டோனோஸ் பாருங்க, யங், நியோ, NEO, நியோ மேல, நியோ மேல போடு, TEROS, நியோடெரோஸ், நியோடெரோஸ். இது மெடிக்கல் பீப்புளுக்கு இது ரொம்ப நல்லா புரியும். நியோடாலஜி, அதாவது பிறந்த குழந்தைக்கு நியோட்டோ அப்படின்னா ஒரு செக்ஷன் இருக்கும். NEOS, நியோஸ். அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே அது தனியா ஒரு சேம்பர்ல தூக்கி வைப்பாங்க. அதுக்கு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நியோடாலஜி. இந்த பிறந்த குழந்தையில ரொம்ப யங்கா இருக்கிற பச்சிளம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோவான் 21வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 18வது வசனம், யோவான் 21:18. நீ இள வயதுள்ளா இருக்கும்போது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமானது. பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனா ஒரு நாள் வரும், இவன் கையை நீட்டிவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒண்ணு. இது சிலுவைக்கு போகிற பாதைய தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். இதுல என்னன்னா, இது முதிர் வயது. இப்ப பேதுருக்கு தெரிஞ்ச போயிட்டு, ஓஹோ, நம்ம இந்த யங் ஏஜ், இந்த நியூட்டோனோஸ்ல நம்ம மறிக்க மாட்டோம். அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அதனாலதான் சிறைச்சல் இருக்கும்போது கண்டுக்கிடவே மாட்டார். சரி, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல அன்னினால் சப்பாய் இவங்க ஒரு ஏமாத்துற உடனே ஆண்டவர் அடிக்கிறாரு, செத்து போயிடறாங்க. அப்ப வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 6வது வசனம், வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி அடக்கம் பண்ணினார்கள். ஒரு பாஸ்டர் இதை குறித்து ஒரு விளக்கம் சொன்னாரு. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அதை கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் உங்க சொத்து யார் யாருக்கு போகணும், நகை உங்க பொம்பளை பிள்ளைக்கு போகணும், சொத்தெல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு போகணும், கார் யாருக்கு போகணுங்கிறத நீங்க முதவே டிசைட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னைக்காவது நீங்க மறித்த உடனே யார் உங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா?
இங்க வாலிபர்கள் அடக்கம் பண்றாங்க. உங்களை அடக்கம் பண்ற ஒரு பாஸ்டர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நீங்க முதவே பிளான் பண்ணி நீங்க எழுதி வச்சிடணும். இந்த பாஸ்டர் தான் என்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி. எனக்கு அது எவ்வளவுக்கு உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரை பார்த்துக்கிடுவார்னு விசுவாசத்தில் இருக்கணும். சரி, இப்ப ஆண் பெண் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நியோஸ், NEOS, நியோஸ். பி போட்டுக்கோங்க. NEOS, பெண், உமன். உமனுக்கு நியோஸ். வாலிபருக்கு நியோட்டனோஸ், இது யங், யூத். இந்த நியோஸ் எங்க பார்க்கலாம்னா தீத்து 2வது அதிகாரம் 4வது பக்கம் 295. 2வது அதிகாரம் 4வது வசனம். நியோஸ் யங் பெண்களை பார்க்க. வேத வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் எடுத்திருக்கும். இந்த பாலிய ஸ்திரீயை தான் நம்ம பார்க்கறது நியோஸ். சரி, யங் மேன், வாலிபன், கிளாசிக்க வாலிபன். நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58வது வசனத்துல ஐத்ருன்னு ஒருத்தரை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58வது வசனம். சரி, இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். சாட்சிக்காரர்கள் வஸ்திரத்தை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் பாதத்தில் வைத்தது. சவுல் ஆண். நம்ம பார்க்கறது நோயாஸ். இந்த திரும்ப நான் உங்களுக்கு காய்ச்சறேன். ஆண்களுக்கு நியோனோஸ், NEONIAS, நியோனோஸ், யங் மேன். ரைட். அடுத்து பாருங்க மர்சி. மர்சிங்கிறதுக்கு எல்லோஸ், ELEOS, எலோஸ். இந்த மர்சிங்கிறத எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 9வது அதிகாரம் 17 வசனம். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமா இருப்பதில்லை, அவர்களுக்கு இறங்கு திக்கட்ட பிள்ளைகளும் விதை மேலும் அவர்கள் இறங்குவதும் இல்லை. இந்த இறங்குறத தான் நம்ம பார்க்கிறோம் மர்சி. இந்த மெர்சிங்கிறது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மாத்திரமே கொடுக்கக்கூடியதான் மர்சி, ELEOS. இதுல அவுட்வர்ட் வெளிப்படையான ஒரு மர்சி நீங்க பார்க்கலாமா? அது என்னன்னா, ஆசை சொல்றது நான் இல்லை. அதாவது 2 வகையா அதை பிரிக்கலாங்கிறாங்க. ஒன்னு, ஒரு மனிதன் இருக்கான், நல்லா வயசான ஆளு, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் நடக்கிற ஸ்டைல் எல்லாம் பார்த்தானா என்னையாது இவனே அவரு இப்படி நடக்கிற கிழமை இப்படி நடக்கிறான்னு சொல்லி அது வெளிப்படையானது. 2வது, அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்கள் பார்க்கத்தக்க ஆசீர்வாதம் இருக்கும். இது நர்சில வெளிப்படையான அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிட்டி. அது என்னன்றத வசனத்துல உங்களுக்கு காட்டுறேன். நான் திரும்ப சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை எல்லோஸ், இரக்கம். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நம்முடைய அன்பு கூர்ந்து, இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை மர்சி இங்கிலீஷ்ல எல்லோஸ். இது உள்ள இருந்தது, வெளியில தெரியாது. சரி, இதுல இன்னொரு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ரோமர் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல புறஜாதியாரியாக நம்ம இரக்கத்துல ஐஸ்வர்யத்துல கிடைச்சது. இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்னன்றது ஒக்கிட்டோமோஸ். ஒக்கிட்டோமோஸ் பி போட்டுங்க பாருங்க. OIKTI, ஒக்கிட்டிரோமோஸ், ஒக்கிட்டேரோமோஸ். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இந்த ஒக்கிட்டோமோஸ்ங்கிறது என்னன்னா, கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு இரக்கம். இப்ப மனிதர்களுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஒரு சில இறக்கம் வரும்,
அவர் பாயா இது நச்சாப்பிட்டு. ஆனா ஆண்டவர் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது இரக்கத்தின் பிதா. ரோமர் 12:1 அவர் தேவனுடைய இரக்கத்தை குறிச்சு. சரி, இதை பார்த்தாச்சு, மரிசி பார்த்தாச்சு. கடைசியில ஒரு வார்த்தையை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:17 பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். 17 பொல்லாதவர்கள். evil doer kakos evil evil doer doer ஹீப்ரு மொழியில பார்க்கிறோம் kakos. இதுல ஆப்போசிட்டான காரியத்தை நான் எழுதியிருக்கேன். kelos good, kakos bad. evil doer. இதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு அந்த ஆத்தர் போட்டிருக்கேன். மெலிகனன்சி, கேன்சர். உங்களுக்கு தெரியும், கேன்சர் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். அதான் இதை புரிந்து கொள்றதற்கு ஈவில் டோயர் பொல்லாங்கவர் செய்யறதுனா அது எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மத்தேயு 15வது அதிகாரம் 19 மத்தேயு 15:19 எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது. இது ஈவில் டூயரா அதை மாத்துது. மத்தேயு 5வது அதிகாரம் 11 ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்றாரு. 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமை மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லுவார்களா ஒரு கூட்டத்தை சொல்றாரு. இவங்க நம்ம எப்படி பார்க்கறோம்னா ஈவில் டூயர். சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். வாலிபர் மேல் ஏன் பிரியமா இருக்கலைங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாலிபர் என்றால் யார்? டெஃபினிஷன் பார்க்க போறோம். வாலிபர் என்றால் யார்? வாசிப்போமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 13 இங்க 3 கூட்டத்தார நான் உங்களுக்கு காட்டப்படும். 2வது அதிகாரம் 1 பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுறது. அப்ப இந்த பிள்ளைகள்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கு. இது மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே தெரியாது. அடுத்த கூட்டம் இருக்குது 12 1 யோவான் 2:13 பிதாக்களே ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கணும். உங்களுக்கு ஆதி முதலா இருக்கிறவங்களா இருந்திருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய தாத்தா தக்கலையில ஒரு கோயில் மணியை ஒண்ணு கட்டி கொடுத்தாரு. அந்த காலத்துல அவர் பெரிய பணக்காரர், இப்பயும் ஒரு கோடிசம் அவங்களாம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மணியை கட்டி கொடுத்தாரு. அந்த காலத்துல பழைய அந்த கோயில் இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா அந்த கோயில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசா கட்ட போறாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்னுடைய கசின் பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், உங்க தாத்தா போட்ட மணியை நீங்க செஞ்சு புதுசா போட போறீங்களா, இல்ல நாங்க அதை வேற யாருக்கு கொடுக்கணும்? இங்க மணி மீசையை முறுக்கிட்டு வந்துட்டாங்க என்கிட்ட. நம்ம தாத்தா போட்ட மணி அது நம்ம தான் போடணும்ட்டு என் தம்பி கேட்டாரு. நீ கோயிலுக்கு போவியா? கோயிலுக்குலாம் போக மாட்டேன், பைபிள் வாசிப்பேன், பைபிளெல்லாம் வாசிக்க மாட்டேன், ஆனா தாத்தா போட்டதற்கு பார்த்தியா அது நமக்கு முக்கியம். செல்வமணி நாடாரவரியா எங்க தாத்தா பேரை எங்களுக்கு சொல்றாங்க, அவர் பேர்ல போட்டதை அங்கதான் இருக்கணும். இது ஒரு கூட்டத்தார் இன்னைக்கு உயிரோட வர்றாங்க, அவங்கள வாலிபர்கள். அது ஆதிமர் 3வது வாலிபரே. இந்த கூட்டத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே இந்த பொல்லாங்கன், அந்த பொல்லாங்கனை தான் நம்ம இங்க பாக்குறோம். இதே பொல்லாங்கன் தான் இங்க இருக்குது பாருங்க. இந்த வாலிபர் யாருன்னு டெபினிஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 9வது அதிகாரம் ஆதலால் ஆண்டவர் அவர்களை வாலிபர் மேல் பிரியமா இருக்கிறது ஆப்போசிட். அவர்களை திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதைகளும் இறங்கவில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்கள். ஏன் பொல்லாதவர்கள்?
இவர்கள் சாத்தனை ஜெயிக்க முடியல. புதிய ஏற்பாட்டில் ஜெயிச்ச கூட்டத்தை தான் வாலிபர்ல பார்க்கிறோம். ஆனா இந்த வாலிபர்கள் ஜெயிக்க முடியல. இவங்களுடைய கண்கள் எங்க நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் பிரியமா இல்லை. ஏசாயா 27வது அதிகாரம் 11 வசனம். நான் முந்தின வசனத்துல காமிச்சேன். நாணல் கொம்பு வாசியமா இருக்க 14வது வசனம். வால் தலை கிளை நாணல் ஒரே நாள் வெற்றி போடுறார். அந்த வெற்றி போடுறது இங்க எப்படி ஆக்ஷன்ல காட்டுறாங்க. ஏசாயா 27வது அதிகாரம் அதன் கொம்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் அதை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆதலால் அதை உண்டாக்கினவர் இறக்க மாட்டார். உண்டாக்கினவர் உண்டாக்கும் போது கிருபையோடு தான் உண்டாக்கினார். அன்பை கொடுத்து தான் உண்டாக்கினார். ஆனா இவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகள் மேல ஒரு கரிசனை கிடையாது. அதனால ஆண்டவர் தன்னுடைய கையை என்ன செய்வார்? டைட்டா பத்திக்குவார். இது தேவனுடைய ரிஜாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். சந்தோஷமா இருந்தா அவர் எப்படி இருப்பார்? எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க சோகமா இருந்தாலும் குடிப்பாங்க, சந்தோஷமா இருந்து குடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாருங்கிறது நான் அவசரத்தை காட்டுறேன். வாலிபம் பிரியமா இல்லைன்னு இருக்குது, பிரியமா இருந்தா எப்படி இருப்பார்? ஏசாயா 62வது அதிகாரம் 5 வசனம். வாலிபன், இந்த வாலிபன் ஜெயிச்சவங்க கன்னிகை மேல் விவாகம் என்பது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். உன் தேவன் உன்மேல மகிழ்ச்சியா இருப்பங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்தப்ப கணவன் மனைவிக்குள்ள உறவா பார்க்கணும், அப்படி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் டவுன் ஆகி போயிடும். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சரி, இதே வார்த்தையை நம்ம 1000 வருட ஆசாட்சியில் எப்படி இருக்கும்? தேவனுடைய பிரியம் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் போது அவருடைய பிரியம் எப்படி இருக்கும்? ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. 18. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். சிருஷ்டிக்கிறதுனால புதிய வானத்தை உண்டாக்க போறாரு, புதிய பூமியை உண்டாக்க போகிறாரு. ஆமா, என்ன கண்டிஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனத்திலிருந்து காட்டுறாங்க. 14 வசனம். அதில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இரக்கம் இருக்க வேண்டும். மாயக்காரெல்லாம் இருக்கக்கூடாது, பொல்லாதாரெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்கள் வாயிலே ஆகாடியம் பேசும். கிண்டல் கேள்விதான் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நீங்க 1000 வருட அரசாட்சியில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இவர்களை வழி நடத்துறது யார் அப்படின்னா, வாலிபர்களை வழி நடத்துறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது அதிகாரம் 19வது வசனம். 9:15. மூப்பர், கணம் பொருந்தியவன், பொய் போதகன், ஃபால்ஸ் டீச்சர்ஸ். இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எனக்கு காணிக்க கொடு, உன்னை நீ பரலத்துக்கு பெறலாம். பல முறை சொன்னதுதான் திரும்ப நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், நான் பெரிய ஊழியக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. அவரு ஒரு தங்க சாவியை விற்றார். 1 லட்ச ரூபா. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சங்கிறது இன்னைக்கு 30 லட்சத்துக்கு ஈக்குவல். நீங்க இந்த சாவியை வாங்கி உங்கள் பெட்ரூமில் மாட்டி விட்டால் இது பரலோகத்துக்கு போகிற சாவி. இந்த ஆளை திறந்து பரலோகத்துக்கு போயிடலாம். நான் அதெல்லாம் ஸ்டேட் பண்ற நான் பார்த்திருக்கேன். இவங்க தான் ஃபால்ஸ் டீச்சர். இதுக்கு நமக்கு அறிவு தேவை. இது ஃபால்ஸா ட்ரூவா ரைட்டான 2 வார்த்தையை சொல்றேன், எழுதிக்கோங்க. ஹியூமன் நீட், ஹியூமன் பவர். ஹியூமன் நீட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஊழியக்காரருக்கு பணம் வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும், இல்லைன்னா யார் நாசம் சொல்றோம். ஆனா பொய்யா மக்களை ஏமாத்தி பணத்தை ஹியூமன் நீட். இப்ப நமக்கு தெரியணும் எது ஹியூமன் நீட், 2வது பவர். இதில் வழியாக நம்ம போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தா ஒரு ஸ்டேஜில் ஒரு காலம் வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? இதே வாலிபர்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரம் 34. இனி ஒருவனும் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பேன். பாத்தீங்களா,
1000 வருட சர்ச்சை காமிச்சேன். ஆண்டவர் இவங்கள எப்படி இருப்பார், என்ன செய்வார்கள் நான் பார்த்தாச்சு. இத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பாக சொல்லியிருக்கார். இந்த எச்சரிப்பு என்னன்னு நம்ம பார்க்க போறோம். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், டீச்சர்ஸ். மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்ப்பும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சோசன் பீப்புளை தான் அவன் பிடிப்பான். அவனுக்கு ரொம்ப ஈஸி, ஷூனை ஊதிடுவான். ஆனா உங்களுக்கு தெரியணும், உங்களை வழி நடத்துறது யார், மோட்டிவ் என்ன, எந்த நோக்கத்தோடு உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். பேதுரு வாழ்ந்த காலத்திலே இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, புதுசு கிடையாது. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அன்னைக்கே சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்கள் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்கள் தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியணும் யார் உங்களை வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வழி நடத்துறது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சானா தைரியமா நீங்க அவங்களை பின்பற்றி போகலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாட்கள் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த வேண்டிய ஆறுதலும் நடந்தன. இதுதாங்க என்னைக்கு ஆவியானவர் வழி நடத்தாரோ அன்னைக்கு சபை படுத்தாரு. ஹாப்பி. இந்த கள்ள போதர் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அவனை உள்ளே விட மாட்டீங்க, தூரத்தையே விட்டு. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவங்களுக்கு இறக்கமே இல்லை. ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிடும். மத்தேயு 23வது அதிகாரம் 14வது வசனத்துல அப்படியே தோல் உரிச்சு காட்டுகிறார். இதுல வேற யாரையும் காட்ட முடியாது. மாயக்காரராக வேதபாரகர் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீட்டை பட்சித்து போடுகள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினி அடைகிறார்கள். ஜபித்து படிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. மொழியில் உள்ள ஆழத்தையும் இன்று நாங்கள் எப்படி யாரை பின்பற்ற வேண்டும் என்ற காரியத்தை ஆவியானவர்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.